நான் 2025ல் என்ன மாதிரியான கோல்ஸு அண்ட் டார்கெட்டை வந்து செட் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் நான் சேவிங்ஸ் பண்ணணும், எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் நான் யோசிச்சிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வந்து நான் 2024லையும் இந்த மாதிரி நான் டார்கெட் கோல்ஸ்லாம் நான் செட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னும் அதில் இருக்கிற கொஞ்சம் பேலன்ஸான விஷயத்த வந்து இந்த 2025லையும் நான் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நெக்ஸ்ட் லெவல் இன்னும் வேறு ஏதாவது சேலஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் இதுலேருந்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக நீங்களும் மணி சேவ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் கிடைக்கும். அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நம்ம நிறைய பேர் வந்து பணம் சேவ் பண்ணுறது, அப்புறம் பட்ஜெட் போடுறது எல்லாருமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மணி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நம்ம பட்ஜெட் போட்டு அந்த மந்த்தை ரன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மணி சேவ் பண்ண முடியும். அப்போது ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம எப்படி பட்ஜெட் போடுறோமோ அதே மாதிரி ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த இயருக்குள்ளே நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம டார்கெட் பண்ணோம், நம்ம கோல்ஸ் என்னன்னு அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேக் சைடு ஒரு நோட்லேயோ டைரிலையோ இல்லை பிளானர் ஏதோ ஒன்றுத்தில் நீங்கள் எழுதி வைங்க. இப்போ நீங்கள் அதை வந்து ஒவ்வொரு மந்த்தோ நீங்கள் அந்த பட்ஜெட் பிளான் போடும்போது நீங்கள் அதில் பாருங்கள், நீங்கள் எதை நீங்கள் உங்களால் ஃபஸ்ட்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பண்ணிகிட்டே வந்து டிக் பண்ணுங்கள், அதுக்கான எஃபர்ட் போடுங்க. இன்றைக்கி நான் வந்து எந்த மாதிரியான ஒரு கோல்ஸ் வந்து நான் செட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அமௌண்ட்டில் வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு சேலரி அமௌண்ட்டில் வந்து ஒரு சேவிங்ஸ்னு தனி ஒரு பார்ட்டு எடுத்து வைக்கிறது உண்டு. இப்போது அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் இப்போ தனியாக எடுத்து வைக்க ஆரம்பிக்க போகிறேன் ஒவ்வொரு மந்த்தும். இப்போ ஒவ்வொரு மந்த்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா ஒரு 500 ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி நம்ம பண்ண வேணாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம எடுத்தோடனே அதில் 2000 5000 நம்மளால் பண்ண முடியாது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு, இப்போ ஸ்கூல் ஃபீஸுக்கு ஒரு அமௌண்ட்டு கம்மியாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அந்த மாதிரி டைம்லாம் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக நம்ம மந்த்லி நீங்கள் ஒரு 500 எடுத்து வைக்கிறீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறத விட நீங்கள் ஒரு தனியான ஒரு பர்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ஒரு தனியான பவுச் மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதில் அந்த மந்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சேலரியிலேருந்து ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் எடுக்கும் போது அந்த 500 எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு அந்த பவுச்சில் எழுதிடுங்க. அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் வந்து இப்போ நான் நிறையா வீடியோஸில் வந்து நான் அதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். லாஸ்ட் இயரில் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். இந்த இயரும் நான் வந்து உண்டியல் சேவிங்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் பண்ண உண்டியல் சேவிங்ஸ்லேருந்து நான் ஒரு கோல்டு எடுத்திருக்கேன். நியூ இயரில் போய் நான் ஒரு கோல்டு எடுத்தேன் நியூ இயர் ஃபஸ்ட்டுக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங் எடுத்தேன். என்னோடய இயரிங் வந்து கட் ஆகிற மாதிரி இருந்ததுனால நான் அந்த இயரிங்கை போட்டுட்டு என்னுடைய உண்டியல் சேவிங்ஸ் எனக்குன்னு வச்சுருந்த உண்டியல் சேவிங்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை போட்டு நான் ஒரு இயரிங்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக டெய்லி ஒர்க்குன்னு எடுக்க போனேன், ஆனால் அது கொஞ்சம் வந்து டெய்லி ஒர்க் போடுற மாதிரி இல்லை, ரெகுலராக போடுற மாதிரி இருக்காது. ஸோ ஒரு பார்ட்டி வேர் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணியிருந்தேன். நான் நியூ இயருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு காயின் ஆச்சும் எடுக்கணும், 1 கிராமில் காயின் எடுக்கணும்னு நினச்சேன். அது காடோட கிரேஸ், அது எனக்கு ஒரு நகை வந்து கிடச்சிருச்சு. ஒரு 4 கிராம்ஸில் 4.5 கிராம்ஸில் வந்து எனக்கு ஒரு இயரிங்ஸே எடுக்கிற அளவுக்கு எனக்கு கிடச்சிது. அந்த உண்டியல் சேவிங்ஸ் அப்படியே அதில் போட்டு நான் எடுத்துட்டேன். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் சேவ் பண்ணாலும் நமக்கு வந்து எவ்வளோதுமே வந்து என்ன பண்ணுறது, சடனாக எடுத்துருவோம். அப்போது என்ன பண்ணுறோம்,
நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒன்லி நீங்கள் என்ன பண்ணணும், மணி போடுறது மட்டும் இருக்கணும், மணி எடுக்கக்கூடாது. ஸோ அது எடுக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒன்லி வந்து அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் ஆப்ஸ் எதுவுமே நீங்கள் அதில் ஆக்டிவேட் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த மந்த்துக்கு நீங்கள் எப்படி எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு 500 எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு மந்த்துக்கு ஒரு 1000 ருப்பீஸோ இல்லை 500 ருப்பீஸோ உங்களுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வைங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1 இயர்க்குள்ளே நான் வந்து ஒரு 1 lakh வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஒரு வீடியோ வந்து கூட நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட் இயர் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஐகானில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டெய்லி வந்து 300 சேவ் பண்ணால் நம்ம 1 இயருக்கு வந்து 1 lakh சேவ் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு எப்படி சேவ் பண்ணலாங்கிறத ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, டெய்லியும் 300 ருப்பீஸ் வந்து நான் அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, அந்த 1 lakh நான் வந்து இப்போ புதுசாக வந்து 2 வீலர் எடுத்திருக்கோம் லோனில். அந்த லோன் வந்து 3 இயர்ஸ் எங்களுக்கு இஎம்ஐ இருக்குது. ஸோ அந்த 1 lakh வந்து நான் அதில் அந்த 1 இயர்க்குள்ளே நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நாங்கள் மந்த்லி கட்டிகிட்ருப்போம். ஸோ அந்த 1 இயருக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை எடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த 2 வீலருக்கு ஓரளவுக்கு அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ண போகிறோம். அதுக்காக நான் அதை சேவ் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்தது 4th ஒன் பார்த்திங்கன்னா, ஒரு கோல்டு இந்த இயரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கோல்டு காயின் எடுக்கணும். இப்போ நான் திங்க் பண்ண மாதிரி தான், இது லாஸ்ட்டு இயரில் நான் திங்க் பண்ணியிருந்தேன். நியூ இயருக்கு நம்ம ஒரு கோல்டு காயின் எடுக்கணும் நெக்ஸ்ட் இயர் நியூ இயருக்குன்னு. அதே மாதிரி 2026க்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு கோல்டு காயின். இப்போ நான் 1 கிராம் யோசிச்சேன்னா 4 கிராமில் நான் ஒரு கோல்டு எடுத்தேன். ஸோ நான் இப்போயும் நான் என்ன நினைக்கிறேன், 1 கிராம் கோல்டு தான் நான் யோசிக்கிறேன். 1 கிராம் கோல்டு எடுக்க போகிறேன்னு. அது வந்து எனக்கு ஜாஸ்தியும் ஆகலாம் கம்மியும் ஆகலாம். அதனால் கோல்டு காயின்னு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்குது. அப்புறம் இந்த இயரில் எனக்கு ஆகஸ்ட்டில் ஒரு நகைச்சீட்டு வந்து முடிய போகுது. அந்த நகைச்சீட்டு முடியும் போது எனக்கு ஒரு செயின், லாங் செயினோ இல்லைன்னா ஒரு ஷார்ட்டு ஆரமோ, அதாவது ஷார்ட்டு நெக்லஸ்ன்னு சொல்லுவோமா, அது எடுக்கணுன்னு நான் ஒரு டார்கெட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சீட்டு முடிஞ்சோடனே எக்ஸ்ட்ரா கையில் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சீட்டு முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் இயர் 2026 ஆகஸ்ட்டுக்கு முடிகிற மாதிரி ஒரு சீட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அப்போ அந்த நகையை எடுத்துகிட்டு அந்த வரும்போது என்ன பண்ண போகிறேன், சீட்டு போட போகிறேன். இப்போது இந்த மாதிரி சீட்டு போட்டு அது ஒரு சைட் பை நீங்கள் ஒரு கோல்டை வந்து சேவ் பண்ணுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்காக தான். பெண் குழந்தை வச்சுட்ருக்கோங்களாம். என்னுடைய பெண் குழந்தைக்காக தான் நான் இப்போது வந்து இந்த மாதிரி நகையெல்லாம் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து டிசைன் பார்த்து அப்படிலாம் பண்ணலை. ஏன்னா வந்து கோல்டுங்கிறது என்னது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போது நம்ம எங்கேயும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நகைகளை எடுத்து போட்டுட்டு போகவே முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒரு லாக்கரில் வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வரும்போது, ஒரு ஹையர் ஸ்டடீஸோ இல்லை மேரேஜுக்கு நம்ம அதை போட போகிறோம், இல்லை அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா இதை வச்சு அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணலாம். அதுக்காக தான். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக நான் ஒரு ஃபண்டு மந்த்லி வந்து நான் எப்படி இப்போ எமர்ஜென்சியோ அதே மாதிரி நான் அதுவும் வந்து சேவ் பண்ணணுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது குழந்தைங்களோட ஏதோ ஒன்று திடீர்னு டாய்ஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், 3 months ஒன்ஸ் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதை டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 500 வந்து நான் மந்த்லி எடுத்து வச்சிட்ருக்கேன் 2 பேருக்கும் தனித்தனியாக. அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆர்டி போட்டுட்ருக்கேன். 2 பேருக்கும் வந்து தனித்தனியாக ஆர்டி போட்டுட்ருக்கேன். இதை வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப மாதமாக நான் யோசித்து கடைசியில் நான் அந்த டிசம்பர் ஆனால் உண்மையிலேயே நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்க. இந்த இயர்க்குள்ளே நான் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி 24க்குள்ளே, அதாவது டிசம்பர் மந்தில் எனக்கு அந்த ஆர்டி போடக்கூடியான சூழ்நிலை கிடச்சிது. அந்த இயர் ஃபுல்லாக நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னால் முடியல. ஏதாவது ஒரு ரீசன் வந்துகிட்டே இருக்கும். இந்த
கடைசி லாஸ்ட் மினிட் அது 2024 டிசம்பர் அந்த செகண்ட் வீக்கில் அவங்களுக்கு போய் நாங்கள் என்ன பண்ணோம், 2 பேருக்குமே வந்து ஆர்டி போட்டோம். ஆர்டி மீன்ஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து இது செல்வ மகள் திட்டம் ஆல்ரெடி நாங்கள் போட்டு இருந்தது. இடையில ஒரு 1 இயர் வந்து கட்டாமல் விட்டுட்டோம். அந்த ஆப் இஷ்யூஸ்னால ஏதோ கட்டாமல் விட்டுட்டோம். அப்புறம் அதை போய் ரினியூல் பண்ணோன்னு வெயிட் பண்ணோம். அடுத்த சரி பையனுக்கும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிபிஎஃப் வந்து அவருக்கு போட்டிருக்கோம். அது வந்து இந்த இயர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இயரில் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கோ இல்லை என் ஹஸ்பண்டுக்கோ வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலான் இருக்கோம். அந்த அக்கௌண்ட்டை வந்து மந்த்லி நம்ம கையில் வந்து ஏதாவது அமௌண்ட் கிடைக்கும் போது அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கோம். இந்த இயர் வந்து நான் வந்து போட்ட என்னுடைய கோல்ஸு இதை வந்து நான் இந்த இயர்க்குள்ளே நான் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கிற டார்கெட் வச்சுருக்கேன்.